ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எடுத்ததுமே ஒரு சாமியை காட்டுறே, விநாயகர் சிலையை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சாமிக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா சாமி நல்லபடியாக போயிட்டு வரணும். ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ எங்கே ரைடு கிளம்பிட்டோம் அப்படின்றத உங்களுக்கு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்துட்டு இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த ஊரான நேட்டிவ் தேனிக்கு தாங்க போக போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ மேப்பில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் காட்டுது அப்படின்னு பார்ப்போமா? என்னண்ணா 2.5 லட்சமா? ஆமாம். சரிண்ணா. அங்கிள் பார்த்தீங்களா, திடீர்னு வந்துட்டு நான் பைக்கை பார்த்துட்டு அவருக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் போல். எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டுட்டு போகிறாருங்க. ஓகே, அவங்களோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 236 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இப்போ டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8:37. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சிங்காநல்லூர்னு சொல்லுவாங்கள்ல, சிங்காநல்லூர் இருக்கக்கூடிய இடத்துல தாங்க இருக்கும். இங்கேருந்து நம்ம தேனியில் இருக்கக்கூடிய கம்பத்துக்கு தான் போக போகிறோம். நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கு தான் மேப் போட்டிருக்கேன். நம்ம கரெக்டாக வந்து அவங்க வந்து 1 o'clock வந்து ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கேங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் வந்து நான் ஃபியூயல்லாம் வந்து பெட்ரோல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிட்டேங்க. வெயில் வந்து மண்டையை புழக்குதுங்க, சரியான வெயில். நான் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பணும் தாங்க எதிர்பார்த்தேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா வந்து நம்ம நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுனால வந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு ரூமுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 6 o'clock ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு எப்போ லாகின் பண்ணுவேன் அப்படின்னா நைட்டு 8 o'clock தான் லாகின் பண்ணுவேன். மார்னிங் வந்து 6 o'clock தான் எனக்கு லாக் அவுட் ஆகுங்க. ஐ மீன் 5 லாக் அவுட் ஆகும். நான் ரூமுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா 6 o'clock ஆயிரும். ஸோ முடிச்சது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரைடு கிளம்பணுன்றதுக்காக வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் வந்து ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் சாமிக்கிட்ட வேண்டி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் வந்து மோட்டோ விளாக்கிங்கில் வந்து ரொம்ப தூரம், ஐ மீன் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விளாகிங் தான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து விளாகிங் தான் வந்து நிறைய ஊருக்கு போயிட்டு நிறைய கோயிலுக்கு போய் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஆனால் மோட்டோ விளாகிங் பண்ணுறது வந்து என்னோடய ஒரு கனவு கூட சொல்லலாம். ரொம்ப நாள் ஆசைங்க அந்த மாதிரி மோட்டோ விளாகிங் வந்து பண்ணணும் அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட தேனிக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒரு 10-11 டைம் போயிருப்பேன். ஆனால் வந்து அப்போலாம் யோசிச்சுட்டே போவேன், நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்மளால் வந்து ஒரு கேமரா வந்து வாங்கி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே வந்துச்சு. இந்த பர்த்டேயில் வந்துட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம கேமரா வாங்கி மோட்டோ விளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து எப்படி எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப போரிங்காலாம் இருக்காதுங்க, ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, முடிஞ்ச ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ ஏர்லி மார்னிங்னால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறாங்க. அதாவது April 23 பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் இருக்குங்க. அந்த எலெக்ஷனுக்காக தான் நான் வந்து ஊருக்கு போகிறேன். நிறைய பேர் வந்து அதுக்காக தான் ஊருக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூலூர் நோக்கி போயிட்டுருக்கோங்க. சூலூர் கடந்து தான் வந்து நம்ம ஒரு ஊருக்கு வந்து போகணும். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கோயம்புத்தூர் நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஹோப்ஸுங்க. ஹோப்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட பார்டருக்கு வந்துட்டேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 234 கிலோமீட்டர்ஸ் நம்ம தான் போகணும்னு சொல்லி மேப்பில் போட்டிருக்கு. நான் இன்னும் கேமராவே எதுவுமே செக் பண்ணலங்க. அந்த அவசரத்தில் வந்துட்டு சீக்கிரமாக வந்து கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு வெயில் ஏறிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளால் ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சூலூர் ஏர்போர்ட்கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்துட்டு காலையில் எதுவுமே சாப்பிடல கொஞ்சம், அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பசிக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்குங்க. போக பார்த்தீங்கன்னா வியூ வந்து நல்லா இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோமா, இந்த சிட்டியை கடந்ததுக்கப்புறம் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக போட்டிருப்பாங்க. அது பைபாஸ்லாம் போயிட்டோன்னா பைக் ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க. வெயில் போக வந்து ரொம்ப அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மே ஜூன் அந்த டைமில் வந்து
மே மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்துட்டு பெட்ரோல் ஃபுல் பண்ணதுனால எங்கேயுமே நிற்கணும்னு அவசியமே இல்லை. நிறையா நம்ம பிடிச்ச இடத்துல மட்டும் நின்று டீ மட்டும் குடிக்கலாங்க. ஓகேவா? வியூ பாருங்களேன், சும்மா சூப்பராக இருக்கா. கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க போகணும். நம்ம என்னதான் வேகமாக போனாலும் பைக்கை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேகமாக போகணும். முடிஞ்சளவுக்கு ஸ்பீடாக போகிறத நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. ஓகே கைஸ், நான் போயிட்டு டீ குடிக்கிற இடத்துல வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஊருக்கு போகும்போது இந்த இடத்துல கூடிய டீ கடையில் தான் வந்து எப்போவுமே டீ குடிச்சிட்டு போவேன். ஸோ அந்த டீ கடை பக்கத்தில் வந்தாச்சுங்க. நிறுத்தி நம்ம டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைடு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் டீ குடித்தா தான் பார்த்திங்கன்னா பிரிஸ்காக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துருந்துருக்கேன்னா. ஸோ டீ குடிச்சிட்டு வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பல்லடம் கடந்து போயிட்டுருக்கோம். பல்லடம் கடந்து பார்த்திங்கன்னா சிக்னலில் வந்து நிற்கிறோங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 212 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ராவல் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்குங்க. வெயில் வந்து ஓகேங்க, பரவாயில்ல, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா இப்போ பைக் எடுத்ததுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டிகிட்டு வந்திருப்பேன். ஆனால் வந்து அந்தளவுக்கு வெயில் தெரிஞ்சிக்கல. நீ போக போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இடையில வந்துட்டு நான் போயிட்டு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. சிக்னல் போட்டாச்சுங்க. சரி, பைக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்னல் போட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ரெட் சிக்னல் மாறினாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்காமல் வருவாங்க. அதனால் வந்து சிக்னல் மாறினாலும் கூட நான் வந்து ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு தான் வந்து வருவேங்க நான். அதே மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு தூரத்துலேருந்து யாராவது ஸ்பீடாக வந்தால் கூட டக்குன்னு வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நிறுத்த முடியும். வந்துட்டு நம்ம ஒரு ஹைவேக்கு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பறக்க வேண்டியதான். ரோடு வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கவனமாகவும் போகணுங்க. ஏன் அப்படின்னா எப்போயுமே ரோடை பொறுத்த இந்த மாதிரி ரோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சென்ட்ரலேருந்து போகிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த செடிக்கு உள்ள பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாய் இல்லை இதை இருந்தாலும் கூட நமக்கு தெரியாது. டக்குன்னு நாய் இல்லைன்னா மாடு வந்து டக்குன்னு வந்து கிராஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சென்ட்ரலே வந்து நம்ம வந்து போக கற்றுக்கணுங்க. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊர்லாம் இருக்குது. இதை கடந்து தான் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஊருக்கு போகணும். ஸோ போகிற வழியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே வழியில் போனோம்னா வந்து நம்ம பழனி, அப்புறம் வந்துட்டு திண்டுக்கல், இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து போக முடியும். எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப்பில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுன்றது வந்து ரொம்பவே வந்து தோணிகிட்டே இருக்கும்ல. நம்ம வந்துட்டு என்ன இப்படியோ இருக்கும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து நம்மளோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தோணிகிட்டே இருக்கும்ல. அதில் என்னோட சின்ன ஒரு குட்டி ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு மோட்டோ விளாக் பண்ணணும், இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகணும், யூடியூபர் ஆகணுன்றது ரொம்ப நாள் கனவுங்க. நான் வந்து இதுக்காக வந்துட்டு இப்போ தான் வந்து எஃபோர்ட் போட்டேனா அப்படின்றது வந்து கிடையாது. நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் இருக்குங்க. 5 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து விலாகிங் கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து எடிட் பண்ணி போடுவாங்களே, அந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய வந்து இந்த மிஸ்ட்ரி கண்டென்ட்டு, அப்புறம் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நிறையா வந்து யோசித்து எழுதி நான் வந்து போட்டிருக்கேங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரீச்சஸ் கிடையாதுங்க, ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்போ கூட டவுன்ஃபால் ஆகலை. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயே 100க்கு மேலே வந்து 100 வீடியோக்கு மேலே வந்து போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட் இயர் இருக்கும். ஃபஸ்ட் இயர் இருக்கும் போதே வந்து எனக்கு இந்த ஆசை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் ஊர் லோக்கல் சேனல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த லோக்கல் சேனலில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இந்த கீழே வந்துட்டு விஜே, நீங்களும் விஜே ஆக வேண்டுமா, இந்த தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து என்னன்னே தெரியல, டக்குன்னு வந்து ஒரு மீடியாப்பில் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிராமம் தான். கம்பத்துலேருந்து ஒரு கொஞ்சம் உள்ள தள்ளி போகணும், அது ஒரு கிராமம் தாங்க. சரி, இது எப்படியாவது நம்ம வந்து அந்த டிவி சேனலோட ஆட் பார்த்துட்டு வந்துட்டு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா. அதுக்காக பார்த்திங்கன்னா டேரெக்டாக போயிட்டு பார்த்து டிவி சேனலுக்கு போயாச்சுங்க.
போனோடனே வந்துட்டு எனக்கு உள்ளே போனோடனே எல்லாமே பயமாயிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆடிஷனுக்காக வந்திருந்தாங்க, அந்த வீடியோ வந்து அட்டன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு பையனும் போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு என்னன்னா திடீர்னு வந்துட்டு நீங்கள் முன்னாடி கேமரா முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தன் கால் பண்ணால் எப்படி பேசுவீங்க அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணது கூட கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு எனக்கு என்னென்னு தெரில, இன்ஏரியாமலே வந்து அந்த ஃபியர் போய் நான் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணேன், இப்படி எப்படி சொல்கிறேன்னா, ஹாய் ஹாய்ஸ், நான் வெல்கம் டு த பேக் டு த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கலருக்காக சூப்பரான சாங் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கலருக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது பர்த்டே விசஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் கொடுத்து அவங்களுக்கு பர்த்டே விசஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நிற்காமல் ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் பேசியிருப்பாங்க. பேசுறது பார்த்துட்டு வந்துட்டு என்னை பிடிச்சிக்கிச்சு. அவங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணோடனே எனக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அந்த வீடியோ கூட நான் வச்சுருக்கேன். இன்னுமே அந்த பட்டன் மொபைல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பட்டன் மொபைல் இருக்கும் போது எடுத்த வீடியோ அது இன்னும் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து என்னோடய ட்ரீம் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, அப்போ ஈவினிங் டைமில் வந்துட்டு நான் வந்து போவேன் அந்த சேனலுக்கு. வந்து எனக்கு வந்து ஒரு 6:30 to 7 o'clock பார்த்தீங்கன்னா என்னோடய டைமிங் இருக்கும், என்னோடய ஷோ டைமிங் இருக்குமா. அந்த டைமிங்கில் வந்து நான் போயிட்டு வந்து டிவி ஷோ பண்ண ஆரம்பித்தேங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு 2 days பண்ணேன். 2 days பண்ணிவிட்டு 3ஆவது நாள் வெளியே வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெளியே போகும்போது வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் தானே டிவியில் வந்தீங்க, நீங்கள் தானே சூர்யா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏதோ வந்து பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரியே இருந்ததுங்க. ஆனால் சின்ன விஷயம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஸ்கூல் பசங்களாம், அதாவது காலேஜ் படிக்க 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர டைம்லையா என்னோடய ஸ்கூல் பசங்களாம் வந்து கால் பண்ணி என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து எப்போவுமே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ் கூட சொல்லலாம். ஸோ நான் இது எதுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட ட்ரீமுக்காக வந்து எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். பெரிய அச்சீவ் பண்ணலாம் என்னென்ன மோட்டிவேஷனாக பெருசாக ஒரு அச்சீவ் பண்ணிட்டேலாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ நான் இப்போ வரைக்குமே வந்து அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகலை. இருந்தாலும் வந்து என்னோடய முயற்சியை வந்து நான் விடலை அப்படின்றதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. நீங்களும் வந்து பெரிய ஆளாகணும், ஏதாவது பண்ணி முன்னுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த போராடுற குணத்தை மட்டும் விட்டுறாதீங்க, இந்த முயற்சியை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. அதை நான் சொல்லுவேன். ஓகே, ரொம்ப மொக்க போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, மன்னிச்சுக்கோங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு பேசணும் தோணுச்சா. சரி, எனக்கு நான் கேட்குறதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, அதனால தான் வந்துட்டு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏதாவது ஓவராக பேசுனா மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே போர்டில் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஒட்டன்சத்திரம் 72 kilometers, மதுரை 162 kilometers போட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு இன்னும் வந்து 201 kilometers, 201 kilometer வந்து போகணுங்க. இதே ஸ்டேட் ரோடு தான் நம்ம வந்து போகணும். ஆனால் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ அடிக்குதுங்க. சீரியஸாக சொன்னால் நான் போய் சொல்லலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னன்னே தெரியல, வேர்க்கிறதே தெரியல. சத்தியமாக தெரியல, நான் போய் சொல்லலை. ஆனால் எனக்கு நிஜமாகவே வந்து வேர்க்கவே இல்லை. அந்த காற்று வந்துட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் போகிறதுக்கான நல்ல வேஸ்ட்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து கூலிங்காக தான் இருக்குது. ப்ளஸ் ஹெல்மெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. எந்த ஒரு வெயிலுமே அந்த இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்ததா, சரின்னு சொல்லிட்டு இந்த வேப்ப மரத்துக்கு கீழே இருந்தேன். மரம் குட்டியாக தான் இருக்குங்க. ஆனால் வந்து இப்படி ஒரு வெயிலுக்கு கீழே வந்து நிற்கும்போது ரொம்பவே குழுன்னு இருக்குது சீரியஸாகவேவும். அதனால் அதை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு பைக்கு நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பைக் வந்து நிற்கிது பார்த்திங்களா, கரெக்டாக மெயின் ரோடு பக்கத்தில் நிற்கிது. நல்லா குழுன்னு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு பிடிச்ச ஹைவே அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஹைவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பைக் ஓட்டுறதுக்கு. இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஹைவே வந்துட்டு திருச்சி டு மதுரை ரோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரோட்டில் தான் வந்து நிற்கிறோம் நம்ம. அந்த ரோடு வந்துட்டு ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க, வந்துட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம ஓட்ட போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு ஹைவேல வந்துட்டு இருந்தோம். ஸோ அதோட வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன், அதோட கண்டினியூ தான் அது. ஸோ வந்து எந்த ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணும்ல, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து நிறுத்திட்டு சரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, வாங்க போகலாம்.
மொபைலை வந்து உள்ளே வச்சுட்டேங்க. சரி, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மொபைலை வந்து மாட்டிக்கலாம். ஓகேவா? சரி, வாங்க போகலாம். சீரியஸாக வந்து நம்ம வந்து மரம் வளர்க்குறது வந்துட்டு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா? இப்படி வெயில் கொளுத்திட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் தான் நின்றுங்க. நல்லா அப்படி நல்லா இருந்துச்சு, ரிஃப்ரெஷிங்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங் டைமில் வந்து சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் எப்போவுமே வந்துட்டு பைக்கில் வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கிளம்ப முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock வந்து இங்கே இருக்க மாதிரி வந்து ஒரு 6 o'clock அந்த ரோட்டில் இருப்பேன். அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ரோட்டில் வந்துட்டு. இப்போ எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டைமில் வரும்போது வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம ஒர்க்கு முடிச்சு வரனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இந்த போகிறவரில் பார்த்தீங்கன்னா நிறைய டீ கடைலாம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஏதாவது டீ குடிக்கணும் அப்படின்னா கூட வந்து யாரும் டீ குடிச்சிருவாங்க. நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருப்பாங்க. இந்த போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. ஹைவே பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. நடுவில் வந்து செடி அதுக்கெல்லாம் பாருங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோடில் ரொம்ப பசுமையாக இருக்கும். இந்த சைடு சரி இந்த சைடு சரி ரொம்பவே பசுமையாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எதுக்காக ஊருக்கு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு April 23 வந்து எலெக்ஷன். ஸோ தமிழ்நாடு சிஎம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதனால தான் வந்து நம்ம ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஓட்டுன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒன்று தான். ஸோ மறக்காமல் வந்து உங்களோட ஓட்டை வந்துட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு நோட்டாக்கெலாம் போட்டு உங்களோட ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சாட்டர்டேங்க. சாட்டர்டே வந்து என்னோட ஃப்ரைடே வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி மாட்டெல்லாம் வந்து வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது பார்க்கவே பாவமாக இருக்குல்லங்க. ரொம்ப தூரம் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நின்றுட்டு போனாலே வந்து பஸ்ஸில் இவ்வளோ பஸ்ஸில் வந்துட்டு நின்றுட்டு போனாலே நம்ம காலிலேருந்து எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் மாடை வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்தி வந்துட்டு 3லேருந்து 4 மாடை பார்த்திங்கன்னா வந்துட்டு நிற்க வச்சு கூட்டிட்டு போகிறாங்க ரொம்ப தூரம். அதுவும் கேரளாக்கெலாம் பார்த்திங்கன்னா சில மாட்டில் சொல்லவே தேவையில்லை. சில மாடுகளை வந்து வண்டிக்குள்ளே வந்துட்டு அந்த லாரியில் போட்டு அடைச்சி இந்த மாடை வந்து குடும்பப்படுத்தி கொண்டு போவாங்க. பார்க்கவே அவ்வளோ கொடூரமாக இருக்கும், பாவமாக இருக்கும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோன்னா திண்டுக்கல் பக்கத்தில் வந்தாச்சுங்க. நம்ம வந்து இப்போ திண்டுக்கல்லில் உள்ளே போக போகிறோம். ஸோ போக போக பார்த்திங்கன்னா வந்துட்டு நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுற்றி தென்னை மரம் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா தோட்டங்கள் வந்து நிறையா இருக்குங்க. இனி தேனிக்குள்ளே போயிட்டிங்கன்னு வைங்களேன், ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம நேச்சுரலாக தான் பார்க்க போகிறோம். வயல்வெளிகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம முன்னாடி பாருங்களேன் தேனி பஸ் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர் பஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி போய்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுட்டு போக நல்லா இருக்குங்க. நம்ம ஊர் பஸ் தான் அது. ஸோ நீ போக போக பார்த்தீங்கன்னா நிறையா தோட்டம் இருக்குங்க. நிறையா அப்படியே வந்து போகிற வழியில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் இருக்கனால ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த சிட்டியில் வந்து காரு பைக்கு இப்படி சவுண்டு கேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுங்க. ஆனால் வந்துட்டு உள்ளே இப்போ ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்குது. வெயில் வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே கூட அந்த நேச்சுரலான ஒரு ஃபீல் வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்க. மேலே போட்டு பார்த்திங்கன்னா தேனி வந்து 72 கிலோமீட்ரு, மதுரை 68, தூத்துக்குடி 214. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இது வழியாக பார்த்திங்கன்னா மதுரைக்கு நம்ம வந்து போக முடியும். ஸோ மதுரை தேனி பக்கத்தில் எல்லாருக்குமே தெரியுங்க. வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க. இடையில நின்று பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்துட்டு சர்பத் குடிச்சிட்டு ஐஸ் வாட்டர் வாங்கி வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு மாதிரி ஒரு ஜில்லுன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து திண்டுக்கலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 112 கிலோமீட்டர். ஸோ ரெண்டு மணி நேரத்தில் வந்து நம்ம போய் ரீச் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கூகுளில் வந்து போட்டிருக்கு. இப்போ மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11:54 ஆகுதுங்க. ஸோ இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
நல்லா தான் இருக்குது ரைடு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது எந்த பிளேஸஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே வந்துட்டு அந்த பிளேஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து திண்டுக்கல் கடந்துட்டு வந்துட்டு அடுத்து ஒரு ஊர் வரல, அந்த ஊரில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா தேனிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுங்க. தேனிலேருந்து நம்ம வந்து கம்மம் போயிட்டுருக்கோம். தேனிலேருந்து கம்மம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே பாருங்களேன், சுற்றியுமே வந்து விவசாயம் தான். இந்த பக்கம் வந்து பாருங்கன்னா தென்னந்தோப்பு, இந்த பக்கம் வாழைத்தோப்பு போட்டிருக்கான் பாருங்களேன். ஃபுல்லாக விவசாயம் மட்டும்தான் வந்து தேனி மாவட்டத்தில் அதிகமாக பண்ணுவாங்க. ஃபுல்லாக பசுமையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி வந்து இப்போ எலெக்ஷன் வர போகிறனால சுற்றி எல்லா பக்கம் வந்து கட்சி கொடி வந்து பறக்க விட்ருக்காங்க. அதனால தான் வந்து எவ்வளோ கட்சி கொடி தொங்க விட்ருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னமனூரில் இருக்கோங்க. சின்னமனூர் கடந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாளையத்துக்கு அப்புறம் தான் வந்து கம்பம். ஸோ நம்ம இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். வெயில் பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்ம பைக்கை எடுத்து ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அடிக்க ஆரம்பிச்சதோ அதே வெயில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து இன்னும் கொடூரமாக தான் இருக்குது, தவிர கம்மியாகவே இல்லைங்க. இந்த வெயிலில் வந்துட்டு வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். பாவம் எப்படி தான் வந்து நாய் பறவைலாம் வந்து இருக்கோ தெரியல. ஓகே கைஸ், நான் போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பக்கமே வந்துட்டு வயல்வெளி ரொம்பவே அதிகமாக வந்து க்ரீனிஷாக அழகாக இருக்குங்க. பார்க்கவே வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வயலாக தான் இருக்கும். இப்போ வந்து அறுவடை சீசன் போல் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டாங்க. எல்லா நெற்கதிரும் பார்த்திங்கன்னா வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வறண்ட மாதிரி தெரியுது பாருங்களேன். எல்லாமே இப்போ தான் அறுவடை பண்ணியிருப்பாங்க போல ரீசெண்டாக. ஸோ இந்த லாஸ்ட்டில் அதில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஆறு ஓடிட்டுருக்கும். இந்த பக்கம் வயல்வெளி இப்படிமா தாங்க இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலையாக தான் இருக்கும். ஸோ தேனி சுற்றியுமே பார்த்திங்கன்னா மலையாக தாங்க இருக்கும். ரொம்பவே அழகாக க்ரீனிஷாக பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம சொந்த ஊருக்குள்ளே வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். டாட்டா பாய்.